ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி, அதாவது நேற்று வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் விட்டிருந்தாங்க. அப்படி நேற்று வந்து தேர்வு முடிவுகள் வெளியிட்டதில் இந்த மாணவர்கள் யாராவது உங்களோட விடைத்தாள், அதாவது ஆன்சர் ஸ்கிரிப்டோட காப்பி, ஜெராக்ஸ் காப்பி, அதுக்கப்புறம் இல்லைன்னா ரீடோட்டல் மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மறுக்கூட்டல் அப்புறம் விடைத்தாள் நகல், அதாவது ஆன்சர் ஸ்கிரிப்டோட காப்பி, அதுக்கப்புறம் மறுக்கூட்டல் ரீடோட்டலுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா அது இன்னையிலேருந்து விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 7ஆம் தேதி காலையில் ஒரு 11 மணிலேருந்து வர சனிக்கிழமை 11ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மறுக்கூட்டல் அதுக்கப்புறம் விடைத்தாள் நகல் இதுக்கு வந்து எப்படி வந்து பெறதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ வர 9ஆம் தேதியிலேருந்து, அதாவது பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் உங்களோட மார்க் வந்திருக்கும். அதுக்கு மார்க் உண்டான இந்த ஸ்டேட்மெண்ட் மார்க்கு, அதாவது பார்த்திங்கன்னா டெம்பரரி மார்க் ஷீட்டை வந்து பார்த்திங்கன்னா இணையதளத்தில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இணையதளம் வந்து பார்த்திங்கன்னா tg.tn.gov.in. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹையர் செகண்டரி ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், அப்போ தற்காலிக மார்க் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரெகுலராக 12th ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ரைட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாக எழுதிருந்தீங்க, தனித்தேர்வுகளாக இருந்தீங்கன்னா அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், இது ரெண்டையும் கொடுத்துட்டு இந்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ அப்படின்னா 9ஆம் தேதியிலேருந்து, அதாவது வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இந்த tg.tn.gov.in இந்த வெப்சைட்டுக்கு போய்ட்டு இந்த HSC, அதாவது ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் 2, அதாவது செகண்ட் இயர் மார்ச் 2024 ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அது கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த 12th மார்க் ஷீட்டோட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது டெம்பரரி மார்க் ஷீட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இந்த ரிசல்ட்டில் வந்து யாராவது உங்களுக்கு வந்து உங்களுக்கு விடைத்தாளோட நகல், அப்படி இல்லைனா மறுக்கூட்டல் 1 அப்படிங்கிறது ரீடோட்டலில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அந்த ஸ்கூலில், எந்த ஸ்கூலில் நீங்கள் படிச்சிங்களோ அந்த ஸ்கூல்லே நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதே ப்ரைவேட் எக்ஸாம் தனித்தேர்வர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எங்கே எழுதுனீங்களோ அங்கே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை, தான் இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை 11/5 மே 11 வரைக்கும் பார்த்திங்கன்னா சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நீங்கள் வந்து இந்த இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதில் வந்து முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, விடைத்தாளோட நகல் இல்லைனா மறுக்கூட்டல், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஒரே டைமில் நீங்கள் விடைத்தாளோட நகலோ அதேமாதிரி மறுக்கூட்டல், இது ரெண்டுக்குமே நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது, ஒரே டைமில் அப்ளை பண்ண முடியாது. இது ரெண்டில் ஏதாவது உங்களுக்கு எழுதுகிற பேப்பரோட ஜெராக்ஸ் காப்பி, அப்படி இல்லைனா ஸ்கேன் காப்பி, அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து ரீடோட்டல், இது ரெண்டில் ஏதாவது ஒன்றுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ரெண்டுக்கும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டான முடிவை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விடைத்தாளோட நகல் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்கள் தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரீவேல்யூஷன், அதாவது மறுமதிப்பீடு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட விடைத்தாளை வாங்கி அதில் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து திரும்பி என்ன பண்ணிக்கலாம், ரீவேல்யூஷன், திரும்ப திருத்துறதுக்கு, உங்கள் ரீவேல்யூ பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இந்த மறுக்கூட்டலுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து இதுக்கு நகல் கோரி திரும்ப வந்து நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரீடோட்டலுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் யாராவது ஒரு பாடத்துக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ரீடோட்டல் வாங்கினவங்க உங்களுக்கு ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் வாங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி வாங்கிட்டு நீங்கள் வேணால் ரீவேல்யூஷன் போட்டுக்கலாம். சப்போஸ் ரீடோட்டல் போட்டிங்கன்னா ரீடோட்டலோட நின்றோம், அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் வந்து நீங்கள் உங்களோட ஜெராக்ஸ் காப்பி வாங்கிக்கிறது தான் வாங்கிட்டு அதிலேருந்து உங்களுக்கு எதாவது மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதை வாங்கிட்டு ரீவேல்யூஷன் இல்லைனா ரீடோட்டல் அதுக்கப்புறமும் நீங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேதியும் சொல்லியிருக்காங்க. அதுமாரி அந்த உங்களோட டெம்பரரி மார்க் ஷீட் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்து 9/5 நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி மறுக்கூட்டல், அதுக்கப்புறம் விடைத்தாள் நகல், மறுக்கூட்டல் 1 அப்படிங்கிறது உங்களுக்கு டைரெக்டாக ஃபஸ்ட் டைம் மட்டும் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. சப்போஸ் விடைத்தாள் நகல் வாங்கிட்டு அதில் வந்து ஏதாவது ரீவேல்யூஷன் பண்ணிக்கலாம், ரீடோட்டல் பண்ணலான்னா அதுக்கப்புறம் அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் வாங்குறது அப்படிங்கிறத கரெக்டாக முடிவு எடுத்துக்குங்க. இதுக்கு உண்டான அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடைத்தாளோட நகல், காப்பி ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட், உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் வாங்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஜெராக்ஸ் வேணும் அப்படிங்கன்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு பாடத்துக்கும் ₹275 கட்டணும். எத்தனை பாடத்துக்கு நீங்கள் வந்து உங்களோட ஆன்சர் ஷீட்டோட காப்பி வேணும்னு விருப்பப்படுறீங்களோ
அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே ஃபார்ம் கொடுப்பாங்க இங்கே இருக்க ஸ்கூல்லேயே. நீங்கள் அதில் அப்ளை பண்ணி நீங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்ட் வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு பாடத்துக்கு ரூ. 275 சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்கேன் காப்பி. உங்களோட எழுதின பேப்பரோட ஜெராக்ஸ் காப்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 275 ஒவ்வொரு பேப்பருக்கும். அதேமாரி மறுக்கூட்டல் ரீடோட்டல் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உயிரியல் பாடம், அதாவது பயாலஜிக்கு மட்டும் ரூ. 305, மீதி இருக்க எந்த பாடத்துக்கு நீங்கள் ரீடோட்டல் போட்டாலும் ரூ. 205 சொல்லியிருக்காங்க. இதுக்கு உண்டான பணத்தை வந்து உங்களோட ஸ்கூல்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எங்கே எக்ஸாம் எழுதுனீங்களோ அந்த ஸ்கூலு, அப்படி இல்லைனா உங்களோட நீங்கள் படித்த ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் படித்த ஸ்கூல்லேயே வந்து நீங்கள் பணத்தை கட்டி நீங்கள் ரீடோட்டல் அதுக்கப்புறம் ஆன்சர் ஸ்கிரிப்டோட ஸ்கேன் காப்பி வந்து நீங்கள் வாங்கிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு ஒப்புகை சீட்டு, ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அதில் வந்து இருக்கிற விண்ணப்ப எண், அதுவும் அவங்களோட தேர்வர் அதோட விண்ணப்ப எண், உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வந்து அதில் வச்சுக்கணும். ஏன்னா அந்த ஸ்கேன் காப்பி எடுக்கணும், ரீடோட்டல் பார்க்கணும்னா இதோட ரிசல்ட் விடுறப்போ அந்த ரிசல்ட் பார்க்குறதுக்கு அந்த விண்ணப்ப எண் அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து தான் நீங்கள் வந்து அதை பார்க்க முடியும். ரீடோட்டலோட மார்க்காக இருக்கட்டும், உங்களோட விடைத்தாளோட நகலாக இருக்கட்டும், ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த பணம் கட்டினதுக்கு உண்டான ரெசிப்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்க அக்னாலஜ்மெண்ட் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த விடைத்தாளோட நகல் உங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணிக்கலாம்னா வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி டவுன்லோட் பண்ணிக்க உண்டான டேட்டு எப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஏன்னா இப்போ அப்ளை பண்ணி முடிச்சா என்றைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு உண்டான டேட் வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. என்றைக்கு என்ஐலேருந்து உங்களோட நீங்கள் அப்ளை பண்ணதுலேருந்து என்ஐலேருந்து உங்களுக்கு ஆன்சர் ஸ்கிரிப்டோட ஸ்கேன் காப்பி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஃபியூச்சரில் உங்களுக்கு சீக்கிரம் சொல்லுவாங்க அந்த இடத்துல. அப்போதைக்கு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ எது உங்களுக்கு வந்து எசென்ஷியலாக ஃபஸ்ட்டு தேவை அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜூன் 24லேருந்து நமக்கு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம், அதாவது உடனே இன்ஸ்டன்ட் எக்ஸாம் வந்து உடனே வைக்கிறாங்க. அந்த இன்ஸ்டன்ட் எக்ஸாமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 24 எழுதலாம். ஸோ அதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வீடியோவில் கேட்டுக்கலாம், கமெண்ட்ஸில் கேட்டுங்க, இன்ஃபார்ம் பண்ணுறோம். தேங்க்யூ.